இந்த கதை வந்து ஒரு ஒரு சவரக்காரரை பற்றிய கதை. நான் சின்ன வயசில் 5 வயசில் பார்த்த ஒரு சவரக்காரர். அவர் பேர் பிச்சை. எங்கள் அப்பா கூப்பிட்டு போவார். எங்கள் அப்பா அவர் வந்து வைகராஜா சொன்ன மாதிரி எல்லாம் ஐநா சபை விஷயங்கள் தான் பேசுவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டு விஷயங்கள் பேச மாட்டாங்க. நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. பயங்கரமாக நான் ஒரு ஃபிலாசபர்னு நினச்சேன் ரொம்ப நாளாக. ஒரு 8 வயசு வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுவார். அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப பொய் பேசுவார்னு தெரிஞ்சது. அது தப்பு இல்லை. 15 நிமிஷம் தலையை கொடுத்ததுக்காக கத்தி வர இருக்குது. ஸோ என்ன வேணால் பேசலாம்ல. ஸோ ஐ திங்க் ஒரு பெரிய ஃப்ளோ இருக்கும். அதாவது வந்து தான் பேசுகிறது வந்து லாஜிக் இல்லாட்டினாலும், தான் பேசுகிறது உண்மை இல்லாட்டினாலும் அது ரொம்ப தீர்க்கமாக நம்புவார். ஸோ அது ரொம்ப 5 வயசுலேருந்து ஒரு 8 வயசில் எனக்கு ரொம்ப பதிஞ்ச ஒரு கேரக்டர். நான் ஒரு ரைட்டராக ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஆன பிறகு எனக்கு அந்த ஆர்கிடைப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி அதை வச்சு எழுதணும். கைண்ட் ஆஃப் அன் ஆர்கிடைப். ஒரு பார்பர் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக அப்படி. ஆக்சுவலி நான் யூஎஸில் போகும்போது முடி வெட்டினதுக்காக யூஎஸில் போய் முடி வெட்டும் போது என்னென்னு பண்ணால் அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அங்கே ஒரு 5-6 பேர் உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஸோ த்ரூ அவுட் அப்படி. ஸோ அந்த ஆர்கிடைப் எனக்கு ரொம்ப பிடிச்ச. அதுக்காக நான் ஒரு கதை எழுதினேன். அது என்ன சேலஞ்சு, நான் வந்து என்னுடைய தம்பி, என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு கதை எழுதி கொடுங்கன்னு சொன்னான். ஆக்சுவலாக கதை எழுதி கொடுனா இன்டெரக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி அவன் அண்டர்லைனில் ஒன்று வச்சான். சரி ரைட்டு ஓகே. இப்போ தம்பியோடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனெல்லாம் தம்பியாக வச்சு பிரச்சனை தான் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ வந்து இவனை பார்த்து நான் பயப்படணும். ஆக்சுவலாக அஞ்சான்னு இவனை தான் பார்த்து பயப்படணும். ஸோ வந்து சொன்ன உடனே சரிடா என்னடா எழுதுனா, அண்ணே நீங்கள் வந்து காமெடி எழுதி கொடுங்கன்னு சொன்னான். அது பாருங்கள் நெக்ஸ்ட் செகண்ட் இது என்னையே போயிட்டு நானே கருப்பு டார்க் ஃபிலிம் மேக்கர். ஸோ எப்படி எழுதுறது அப்படின்போது அது ஒன்றும் இல்லை. ஒரு எனி டார்க் திங் யூ ஜஸ்ட் டேர்ன் இட், யூ ஜஸ்ட் ட்விஸ்ட் இட் அண்ட் யூ வில் ஹேவ் ஹியூமர். ஆக்சுவலி இது வந்து எல்லாருமே காமெடி படம் நினச்சிக்கிறாங்க. காமெடி படம் தான். ஆக்சுவலி இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் அ ஹியூமர் ஃபிலிம். முதல் ஷார்ட்லேருந்து வந்து ஒரு ஹியூமர் பண்ணணும்னு எனக்கு ஒரு சேலஞ்சாக நானாக வச்சுக்கிட்டு எழுதுனேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் இது எழுதும்போது வந்து முதல் நான் தான் இதை பண்ணணும் அவன் சொன்னான். ஆனால் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரி ரைட்டு எழுதிக்கிட்டே 15 சீன் எழுதும்போது வந்து என்னால் அதில் பூர்த்தி பார்க்கவும் முடியல. ஏன்னா அப்போ தான் நான் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணியிருந்தேன். ஓனாய் ஆட்டுக்குட்டி கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு கிளாஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஒரு நுவார் மாதிரி. ஸோ அப்போ நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஃபேஸ் அதில் வரவே இல்லை. 15 சீன் எழுதிட்டேன். அப்போ தான் எனக்கு ராமுடைய ஃபேஸ் வந்துச்சு. நான் எப்பயுமே ராமை பார்த்து அவனுடைய முகம் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் ரொம்ப அழகான ஒரு ஆம்பளை வந்து ராமுன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக ஆனால் எப்படி பார்க்குறேன்னா அப்படியே ஓப்பனாக பேசுவான். அப்படியே நல்ல மூக்கு இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கிரேக் மூக்கு இருக்குது. ரொம்ப ஒரு 5-11 இருக்கான். ஒரு 5-11 இருக்கான். ரொம்ப ஃப்ராங்கானவன். ரொம்ப மொழியின் மேலே ரொம்ப ரொம்ப ஒரு 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 தாக்கத்தோடு பேசுவான். ஆக்சுவலாக எனக்கு எனக்கு அவனுக்கு பிடிச்சது. அவன் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தான். ஆக்சுவலாக ஒரு 2-3 நாள் வந்து நான் அவனை பண்ணிட்டே இல்லை ராம வெளியே போனால் வந்துக்கிட்டே இருந்தான். வந்து நின்று சிரிக்கிறான். என்ன அப்படின்றான். உடனே சரி ரைட்டு இவன் தான் அந்த கதாநாயகன் சொல்லி அப்புறம் அவனை கூப்பிட்டு நீ தானே அந்த படம் கதாநாயகன் சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவன் பேர் வந்து பிச்சைன்னு அப்படி அவர் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் எழுதினேன். அந்த வில்லன் கேரக்டர் வந்து சரி நானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னான். ஆக்சுவலாக வந்து சரி ரைட்டு அதை நானே பண்ணிடலான்னு சொல்லி எனக்கு எழுதிருக்கேன். ஒரு சும்மா க்யூட்டான கேரக்டர். படம் ஃபுல்லாக நான் வரேன். ஆக்சுவலாக வந்து நல்லா தடியாக ஒரு இட்லி குண்டன் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர முரடான ஆள். ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்ன கேட்டிங்கன்னா வந்து எனக்கு வந்து சுபத்ரான்னு ஒரு கேரக்டர் எழுதினேன். எனக்கு ரொம்ப சுபத்ரான்னு எழுதும்போது என்னுடைய அம்மாவின் ஞாபகம் தான் வந்துச்சு. எங்கள் அம்மாவை வச்சு ஒரு கேரக்டர் எழுதணும். எங்கள் அம்மா பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு மொழி அந்த மாதிரி. அப்போ எப்படி சுபத்ரா அப்படி சொல்லி யார் கேரக்டர் எழுதுனான்னு எழுதிட்டேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துச்சு அந்த கேரக்டர். எப்படின்னா வந்து அவங்க அவன் பேச்சை வந்து ஒரு கெட்ட வார்த்தை பழமொழிகள் தான். படம் ஃபுல்லாக குண்டி பழமொழி தான். அதுதான் பேசுவோம். ஆக்சுவலாக வந்து குண்டின்றது ரொம்ப நல்ல மொழிங்க. அது வந்து பேசலாம் இதில் வெட்டிடுவாங்க பயமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல எடுத்து படித்து நாங்கள் நிறைய பழமொழிகள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பெண் வந்து காது கேட்காது சுத்தமாக. ஸோ வந்து எப்பொழுதுமே வந்து இந்த பழமொழிகள் பேசி தான் வந்து லைஃப் ஆரம்பிப்பான். இப்போ ராம் வந்து எப்படின்னு கேட்டால் வந்து எப்பொழுதுமே பொய் சொல்கிறவன். நான் வந்து எப்பொழுதுமே ரவுடித்தனம் பண்ணுறவன். இது நடுவில் காது கேட்காத ஒரு 10 எப்போ வேணால் குழந்தை பிறக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வந்து அந்த தருணத்தில் வாழ்ந்துக்கு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு ரொம்ப சேலஞ்சான இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் வேறு வாழ்க்கை கொள்கைகள் எங்கள் மனசுக்குள்ள இருக்க வந்து பொய்களை வந்து கட்டிப்பிடிச்சி வாழும்போது ஒரு கேரக்டர் மட்டும் தான் குழந்தையை கட்டிப்பிடித்து கொண்டு அந்த தருணத்தில் மட்டுமே வாழுது. ஏன்னா வந்து அதுக்கு வந்து பாஸ்டே கிடையாது. ஏன்னா ப்ரெசண்ட்டை வந்து இது வந்து ஒரு காது கேட்காது. ஆக்சுவலாக வந்து ஸோ ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். என்ன காசெல்லாம் வேணாம், கொஞ்சம் செலவு பண்ணியே பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இந்த படம் ஒழுக்கமான படமாக இருந்தால் ஓடும். எல்லோருக்கும் வணக்கம். யாருக்கும் அடங்காத ஓனாய் மிஸ்கின் அண்ணா அவர்கள்
அவர் தமிழ் சினிமாவோட ஓனாக தான் நான் பார்க்குறேன். யாருக்கும் அடங்க மாட்டார். அவருடைய படங்களும் அப்படி தான். ஏன்னா இதில் ராம் சார் வேறு இருக்கார். ராமண்ணன் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆதித்யாவுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் செமையாக இருக்குது. கரோலி சூப்பர், செம ஒர்க். எல்லாமே நல்லா இருந்தது. லிரிக் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. நிச்சயமாக அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அண்ணன் வந்து சந்தோஷமாக இருக்கணும். அதுதான். மிஷ்கின் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சார் சவரக்கத்தி படத்தோட பூஜை நாளை மறுநாள் வச்சுருக்கோம் சார், வந்துருங்க அப்படின்னாரு. உடனே சார் எங்கே சார் பூஜை அப்படின்னா, நம்ம ஆஃபீஸில் தான் சார் அப்படின்னாரு. சார் ஆஃபீஸ்லையா, எத்தனை பேர் சார் வருவாங்கன்னா, ஒரு 60-70 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னார். உடனே சார் வேண்டாம் சார், ஆஃபீஸில் லாஸ்ட் டைமே ஒரு பூஜை வச்சு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது சார், வேண்டாம், என் வீட்டில் வச்சிடலாமே சார் அப்படின்னா. உடனே அப்படியா சார், ஜோயல் இங்கே வாடா, செல்வா சார் அவங்க வீட்டில் பூஜை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டாரு. உடனே ஜோயல், சார் என்ன சார் பூஜை நம்ம வீட்லையா சார் அப்படின்னாரு. ஆமாம் சார் வச்சுக்கலாம் அப்படின்னேன். சரி சார், சாயங்காலம் நான் ஆர்ட் டைரக்டர் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ட்டு அவர் இமீடியட்டாக இது பண்ணிட்டு, சரி உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என் ஒய்ஃபை அலர்ட் பண்ணலான்ட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பூஜை வந்து சவரகத்தி பூஜை ஆஃபீஸில் வச்சுக்கலான்னு டைரக்டர் சொன்னார். நான் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலான்னு, நாளான்னைக்கு பூஜை அப்படின்னு. அப்படியா, அவள் எத்தனை மணிக்கு பூஜை, இவ்வளோ தான் அவள் கேட்டாள். ஸோ இந்த மாதிரி டக்குன்ட்டு ஒரு இது ஃபிக்ஸ் ஆச்சு. ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அந்த பூஜை வந்து எங்கள் வீட்டில் நடந்தது. இந்த படம் உண்மையிலே எங்கள் வீட்டில் நடந்ததுக்காக இல்லை, எனக்கு ரெண்டாவது கொஞ்சம் ஜோஷியம் இதிலெல்லாம் வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை போல இருக்குது. அதனால் எந்த ஜோஷியர்கிட்ட போனாலும் ஒரு 6 மாதம்ன்ட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ தான் தெரியும் ஒருத்தருக்கு உண்மையிலேயே ஒரு 10 வருஷத்துக்கு எதாவது டைம் சரியில்லைன்னா 6 மாதம்ன்ட்டு அவங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு 10 வருஷம் ஜோஷியம் அப்படின்றத பார்க்குறதே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு தடவை எனக்கு மிஷ்கின் சார் இவ்வளோ சூப்பர் படங்கள்லாம் பண்ணி, ஒரு யுத்தம் செய், ஓனாய மாட்டுக்குட்டியும், ஒரு பிசாசு, இந்த மாதிரிலாம் படமும் பண்ணி, ஆனால் அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியலாக எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்கன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால் அவருக்கு தெரியாமல், அவருக்கு ஜோசியம் ஜாதகம் இதிலெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை, அவருக்கு தெரியாமல் அவரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். அந்த பீரியட் வந்து உண்மையிலேயே வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மோசமான பீரியட். அந்த மாதிரி ஒரு பீரியடில் யாரால் படமே பண்ணியிருக்கவே முடியாது. ஆனால் அந்த பீரியடில் அவர் அத்தனை படம் பண்ணதே பெரிய சாதனை. அவருக்கு இப்போ வந்து இட்ஸ் கோயிங் டு பி an extraordinary time. Whoever is going to associate with him is very lucky. Thank you. And I wish Aditya a great success, and I wish Savarakatti also and its team also all the best and a great success for the movie. Thank you. மிஸ்கின் வந்து குடும்ப உறுப்பினர் மாதிரி தான். அவன் எப்போ கூப்பிட்டா நான் வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு பாசக்கார பையன் சொல்ல மாட்டா. ஆதித்யா நன்கு வளர வாழ்த்துக்கள். இந்த பாட்டு தமிழ் தங்கப்பாண்டியன் அவர்கள் எழுதி அதை பாடும்போது உண்மையிலே ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருந்தது. இந்த பாட்டு உண்மையிலே பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த பிசாஸ் பாட்டு மாதிரியே இது பயங்கர சக்ஸஸ் ஆகும். வாழ்த்துக்கிறேன். குரோலி அவர் வந்து அற்புதமான கலைஞர். அவரை வந்து அறிமுகப்படுத்தி இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த மிஸ்கினுக்கும் ஆதித்யாவுக்கும் இந்த லோன் உல்ஃப் கம்பெனிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏ தங்க கத்தி, வெள்ளி கத்தி, செம்பு கத்தி, இரும்பு கத்தி, சவர கத்தி ஈடாகுமா? ஓ கோபக்கத்தி, பாசக்கத்தி, வீரக்கத்தி, ரோசக்கத்தி, சவரக்கத்தி குத்தம் செய்யுமா? வீட்டுக்கத்தி, நாட்டுக்கத்தி, ஊரு கத்தி, உறவு கத்தி, சாதி கத்தி, வேத கத்தி, நீதி கத்தி, ஆனாலும் சவரக்கத்தி போலாகுமா? ஓ சவரக்கத்தி போலாகுமா? கத்தி எதுக்குத்தான்
தொப்புள் கொடி வெட்டத்தான் கத்தி எதுக்குத்தான் தொப்புள் கொடி வெட்டத்தான். உங்கள் குரல் உலகுக்கு கேட்க வேண்டுமா? நீங்கள் மீடியா தொடர்பான படிப்பை முடித்தவரா? சமூகத்தின் உண்மைகளை பதிவு செய்யும் விருப்பம் கொண்டவரா? உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ராஜ்நெட் இந்தியா முழுவதும் இளம் செய்தியாளர்களை வரவேற்கிறது. இளம் எழுத்தாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள், பணிகளுக்கான விருப்பம் கொண்டவர்கள் உங்கள் பெயர், வயது மற்றும் முகவரியை இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்கள். For more details, log on to www.rajnet.com.